கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டாரத்தில் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஹரிபிரசாத். ஹரிபிரசாத், வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க? விவரங்கள். நிச்சயமாக இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விநியோகத்திற்கு எந்தவிதமான கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என ஒன்றிய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ள நிலையில் மேற்காசிய பகுதிகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக உலக அளவில் கச்சா எண்ணெய் விலையேற்றம் மற்றும் விநியோக சங்கிலிகளில் சில தடயங்கள் ஏற்பட்டுள்ளனர். இதனால் இந்திய பெட்ரோல் பங்குகளில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதால் பொதுமக்கள் கடும் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் தங்களது விற்பனை நிலையங்களில் எரிபொருள் விற்பனையை சீராக உள்ளதாக தெரிவித்துள்ள நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அந்த HP நிறுவன பெட்ரோல் பங்குகளில் மட்டும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பெரும்பாலான பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் டீசல் முற்றிலுமாக ஸ்டாக் இல்லை என கூறி பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் HP பெட்ரோல் பங்க் 6 இடங்களில் தங்களது விற்பனை நிலையங்களை வைத்துள்ள நிலையில் அந்த 6 நிலையங்களில் பெரும்பாலான நிலையங்கள், அதாவது 90% பெட்ரோல் பங்குகள் தற்போது முழுவதுமாக ஸ்டாக் இல்லை என கூறி பெட்ரோல் பங்குகளை மூடியுள்ளதால் அங்கு பெட்ரோல் நிரப்ப வரும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். அதாவது குறிப்பாக ஒரு பெட்ரோல் பங்கில் ஒரு நாளுக்கு ஒரு 2500 லிட்டர் டீசல் மற்றும் 2500 லிட்டர் பெட்ரோல் விற்பனையாகும் நிலையில் கடந்த 2 தினங்களாக பெட்ரோல் குறைந்த அளவே இருந்து வந்த நிலையில் தற்போது முழுவதுமாக ஸ்டாக் இல்லை என்ற நிலை நேற்று இரவு முதல் உருவாகி உள்ளதாகவும், கடந்த 15 நாட்களுக்கு முன்னர் பெட்ரோல் டீசல் வேண்டும் என எண்ணெய் நிறுவனங்களிடம் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் பணம் செலுத்திய நிலையிலும் இதுவரை பெட்ரோல் டீசல் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும், நாங்களும் பல்வேறு வங்கிகளின் கடன் பெற்று இந்த பெட்ரோல் பங்குகளை வைத்து செயல்பட்டு வருவதாகவும், தற்போது பெட்ரோல் டீசல் எரிபொருள் தங்களுக்கு கிடைக்காததால் வாடிக்கையாளருக்கு தங்களால் விநியோகம் செய்ய முடியவில்லை என்றும், குறிப்பாக அந்த பவர் பெட்ரோல் எனப்படும் அந்த பெட்ரோல் மட்டுமே தற்போது வரை ஸ்டாக் இருப்பதாகவும், இது குறித்து வாகன ஓட்டிகளிடம் தெரிவித்தால் வாகன ஓட்டிகள் பிரச்சனை செய்வதாகவும், இதனால் தற்போது ஸ்டாக் இல்லை என கள்ளக்குறிச்சியில் உள்ள பெரும்பாலான HP பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டுள்ளதாகவும், இந்த எரிபொருள் தட்டுப்பாடானது எப்போது நீங்கும் என்ற தெரியாமல் இருந்து வருவதாகவும், இதனை நம்பி ஏராளமானோர் தங்களிடம் வேலை செய்து வருவதாகவும், அவர்களின் நிலையும் வாடிக்கையாளர்களின் நிலையும் கவலைக்குரியதாக இருப்பதாகவும், எனவே எரிபொருள் தட்டுப்பாட்டை போக்க ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகளும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிபிரசாத். பணம் போட்டு தான் பொருள் எடுக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு நாளைக்கு எனக்கு 4000 லிட்டர் பெட்ரோல் வேணும், 4000 லிட்டர் டீசல் வேணும்னா நான் வந்துட்டு முதல் நாளே பணம் போட்டுறணும். இன்டென்ட் ஒரு ஆப்ஷன். நாங்கள் திருச்சி டிவிஷனில் வரோம். எங்களுக்கு சப்ளை தருமபுரி டெர்மினல் இருந்து HPCL டெர்மினல் இருந்து சப்ளை வருது.